எனக்கு உதவி செய். வாங்க வீடியோக்குள்ள போலாமா? போலாமே. Humble thyself in the sight of the Lord. Humble thyself in the sight of the Lord, and He shall lift you up higher and higher, and He shall lift you up. Humble thyself in the sight of the Lord. Humble thyself in the sight of the Lord, and He shall lift you up higher and higher, and He shall lift you up. கர்த்தரின் சமூகத்தில் நீ தாழ்த்துவாயானால், கர்த்தரின் சமூகத்தில் நீ தாழ்த்துவாயானால், அவர் உன்னை உயர்த்திடுவார். கன்மலையின் மேல் உன்னை உயர்த்திடுவார். கன்மலையின் மேல் உன்னை உயர்த்திடுவார். ஹாய் குட்டீஸ், இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் சாங் கற்றுக் கொடுக்க போகிறோம். நீங்கள் எங்களோட சேர்ந்து பார்த்து பண்ணுங்க. காலை மாலை வேளையிலும், காலை மாலை வேளையிலும் இயேசு தவறாமல் ஜெபித்தாரே, இயேசு தவறாமல் ஜெபித்தாரே. இயேசுவைப் போல நானுமே தினமும் ஒழுங்காய் ஜெபிப்பேனே. ஆசைய நானும் அவருடனே தினமும் பேச
சமாரியன் ஸ்டோரி பார்க்க போறோம். ஓகேவா? இன்னைக்கு முக்கியமான டாபிக் என்னன்னா ஹெல்ப் லைக் ஜீசஸ். சொல்லுங்க, ஓகேவா? நம்ம ஏசப்பா மாதிரி உதவி செய்ய போறோம். ஓகேவா? ஏசப்பா அங்க இருந்த ஜனங்களுக்கு இந்த ஸ்டோரியை ஏசப்பாவே அவர் வாயால சொன்னாரு. என்ன? குட் சமாரியன். இந்த ஸ்டோரி பேர் என்னது? குட் சமாரியன், நல்ல சமாரியன். ஓகேவா? ஒரு மனுஷன் இருந்தாராம், ஒரு அங்கிள். அந்த அங்கிள் என்ன பண்ணாரு, அவர் எருசலேம் சொல்லி ஒரு சிட்டி இருந்தது, ஜெருசலேம். அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணாரு, எரிகோவுக்கு போவதுக்காக டிராவல் பண்ணி போயிட்டு இருந்தாராம். போகும்போது வழியில நிறைய திருடங்க என்ன பண்ணிட்டாங்க, அவரை அடிச்சு, அவர்கிட்ட இருக்க ட்ரெஸ் எல்லாம் பிடிங்கி, அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவரை ரத்தம் வர மாதிரி அடிச்சு என்ன பண்ணிட்டாங்க, கீழே அவரை அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்களாம். அப்படி போட்டுட்டு போயிட்ட பிறகு அவர் ரொம்ப அந்த வலி தாங்க முடியாம சத்தம் போட்டு கூட அழ முடியாம அப்படியே அந்த ரத்தத்தோட கிடந்தாராம். அப்போ என்ன ஆச்சு, அந்த வழியா ஒரு ஆசாரியன் போனாரா. ஆசாரியன்னா என்னன்னா அந்த சர்ச்சோட ஃபாதர், அந்த ஒயிட் அங்கிலாம் போட்டிருக்காங்கல்ல, அந்த ஃபாதர் போனாரா. ஐயோ, நம்ம சர்ச்ல நம்மளுக்கு வேலை எல்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவனுக்கு ஹெல்ப் பண்ணாமலே போயிட்டாராம். அப்புறம் அந்த வழியா என்ன பண்ணாரு, லேவியன் ஒருத்தர் வந்தார். அவரு சர்ச்ல முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறவர். சரியா? சர்ச்ல முக்கியமான வேலைகளை செய்யறவர். அவரு என்ன பண்ணாரு, ஐயோ எனக்கு சர்ச்ல நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவரு ஒதுங்கி பார்த்துட்டு போயிட்டாராம். அப்புறம் அந்த வழியா ஒரு டிராவலர், ஒரு சமாரியன், அந்த வழியா அவரும் டிராவல் பண்ணி போறவர். அவரு என்ன பண்ணாரு, பார்த்துட்டு அவர் மனசு ரொம்ப வேதனைப்பட்டு, ஐயோ இப்படி அடிச்சு போட்டுட்டாங்களே, இப்படியே விட்டா உயிர் போயிடுமேன்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு என்ன பண்ணாரு, போய் அந்த காயமா இருந்தார்ல, ரத்தத்தோடு விழுந்து கிடந்தாரு, அந்த திருடங்கெல்லாம் அடிச்சு போட்டு வச்சிருந்தாங்கல்ல, அவரை என்ன பண்ணாரு, இந்த சமாரியன் போய் அவரை தூக்கி அவர் ரத்தத்தெல்லாம் தொடச்சி அவர் காயங்களெல்லாம் எண்ணெய் பூசி அவருக்கு திராட்சை ரசம் கொடுத்து கிரேப் ஜூஸ்ல அது கொடுத்து பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல கூட்டிட்டு போய், அந்த காலத்துல சத்திரம்னு சொல்லுவாங்க ஹோட்டலுக்கு. ஓகேவா? இப்ப நம்ம ஹோட்டல்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இப்ப நம்ம வெளியூர்லாம் போனா ஹோட்டல்ல தானே தங்குவோம். அந்த மாதிரி ஒரு சத்திரம் இருக்குது, அந்த காலத்துல சத்திரம்னு சொல்லுவாங்க. அங்க போய் என்ன பண்ணாங்க, அவரை தங்க வச்சு அவருக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தாராம். அவரு சொந்த செலவுல அவரோட காசை செலவு பண்ணி அவர் உயிரை காப்பாற்றி விட்டாராம். அவர் சொன்னாரு, நான் ஒரு முக்கியமான வேலையா நான் போறேன், அதனால அந்த ஹோட்டல்காரரை கூப்பிட்டு அவர் கையில கொஞ்சம் காசை கொடுத்து, இவரு காயம் சரியாகிற வரைக்கும் நீங்க பார்த்துக்கோங்க, இந்த காசை வச்சுக்கோங்க, இன்னும் அதிகமா காசு ஆனாலும் நான் திரும்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். இப்போ இந்த 3 பேர்ல ஆசாரியன், லேவியன், இந்த சமாரியன், யாரு ஜீசஸ் மாதிரி ஹெல்ப் பண்ணா? சமாரியன். சத்தமா சொல்லுங்க, சமாரியன் தான் என்ன பண்ணாரு, ஜீசஸ் மாதிரி ஹெல்ப் பண்ணாரு. அப்ப அவருக்கு தானே ஏசப்பா குணம் இருந்தது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது, காயமா இருக்கும் போது, பசியா இருக்கும் போது அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும். ஏசப்பா ஒரு இடத்துல கூட பைபிள்ல சொல்லியிருக்காரு. அவர் சொல்றாரு, அந்த ஜனங்களை சீஷர்கள்லாம் பார்த்து சொல்றாரு, அவர் சீஷர்கள்னா அவர் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா, முக்கியமா ஒரு 12 ஃப்ரெண்ட்ஸ் அவங்களெல்லாம் பார்த்து சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்களா? நான் ட்ரெஸ் இல்லாம இருந்தேன், எனக்கு ட்ரெஸ் கொடுத்தீங்களா? நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தீங்களா? இந்த மாதிரி நான் வியாதியா இருந்தேன், எனக்கு கவனிச்சிங்களான்னு கேட்கிறாரு. அப்படி கேட்கும் போது எல்லாரும் யோசிக்கிறாங்க, இன்னைக்கு ஏசப்பா வியாதியா இருந்தாரு, பசியா இருந்தாரு, சரியான ட்ரெஸ் இல்லாம இருந்தாருன்னு சொல்லி அவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. என்னைக்கு ஏசப்பா நீங்க அப்படி இருந்தீங்கன்னு கேட்கும்போது ஏசப்பா சொல்றாரு, இந்த சிறியவர்களுக்கு என்ன செய்தீங்களோ அது எனக்கு செய்யுங்க. சிறியவர்கள், தரித்திரர்கள்லாம் என்னது, இந்த தரித்திரர்கள் சிறியவர்கள் யாரும் கஷ்டப்படுறவங்க, புரியுதா? நிறைய பேர் இந்த ரோட்ல பிச்சை எடுத்துட்டு சாப்பாடு இல்லாம, தங்கறதுக்கு வீடு இல்லாம இருக்காங்கல்ல, அவங்களாம் தான் தரித்திரர்கள், கஷ்டப்படுறவங்க. அவங்களுக்கு நம்ம செய்யும் போது அது ஏசப்பாக்கு செஞ்ச மாதிரி அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு இல்லாம இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுத்தீங்கன்னா எனக்கு சாப்பாடு போட்ட மாதிரி, அவங்களுக்கு நீங்க வியாதியா இருக்கும்போது கவனிச்சீங்கன்னா
என்ன கவனிச்ச மாதிரி. புரியுதா? யார் யாருக்கெல்லாம் ஏசப்பா கூப்பிட்டு நல்ல சாப்பாடு போடணும் கவனிக்கணும் ஆசையா இருக்கு? எல்லாருக்கும் ஆசையா இருக்கா? அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? இந்த ரோட்ல பிச்சை எடுக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க வயிறார போய் சாப்பாடு கொடுத்துட்டு ஜீசஸ் லவ்ஸ் யூ சொல்லணும். என்ன சொல்லணும்? ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க அவங்களுக்கு நல்ல நல்ல ஃபுட்டெல்லாம் கொண்டு போய் கொடுங்க. நீங்க ஏசப்பாவுக்கு நீங்க நல்லா கூப்பிட்டு ஏசப்பாவுக்கு சாப்பாடு போட்டு கவனிச்ச மாதிரி. புரியுதா? இந்த ஸ்டோரி மூலியமா நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? ஹெல்ப் லைக் ஜீசஸ். ஓகேவா? ஓகே குட்டீஸ், நம்ம ஒரு சின்ன பாட்டு பாடி முடிச்சிடலாமா? நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. என்னை கண்டாரே, அணைத்து கொண்டாரே. என்னை கண்டாரே, அணைத்து கொண்டாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. அருகில் வந்தாரே, மனதுருகினாரே. அருகில் வந்தாரே, மனதுருகினாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. எல்லா கிளாஸ் பண்றியா? சூப்பரா பண்ணீங்க. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த ஸ்டோரியில பார்த்த மாதிரி நீங்களும் எல்லா குட்டீஸும் உங்க மம்மி டேடியோட சேர்ந்து எல்லா கஷ்டப்படுறவங்களுக்கும் ஏசப்பா மாதிரி நீங்க ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் லைக் ஜீசஸ். ஓகேவா? பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெமரி வர்ஸை யார் சொல்லி கொடுக்க வரான்னு தெரியுமா உங்களுக்கு? கரெக்டா சொல்லிட்டீங்களே, நம்ம ஜானி தான் வரான். ஜானி வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லணும்? 3, 2, 1 சொல்லணும்ல? சேர்ந்து சொல்றீங்க என் கூட? 3, 2, 1. அக்கா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் ஜானி? போன வாட்டி வந்தப்போ தூங்கிட்டு இருந்த, இன்னைக்கு என்ன சந்தோஷமா இருக்க? கேளுங்க அக்கா, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பாட்டிக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். வெரி குட் ஜானி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அத பத்தினா ஒரு மெமரி வர்ஸ் கத்துக்க போறோம். நீங்கலாம் ஜானி கூட சேர்ந்து சொல்றீங்களா? அந்த வசனம் எங்க இருக்குன்னா நீதிமொழிகள் 19:17. நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். என் கூட சேர்ந்து சொல்றீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீயும் சொல்றியா ஜானி? ஓகேக்கா. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜானியை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாமா? அவனுக்கு எல்லாரும் பாய் சொல்றீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இங்கிலீஷ்ல கத்துக்கலாமா? இங்கிலீஷ்ல எங்க இருக்குன்னா Proverbs chapter 19 verse 17. என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? Proverbs chapter 19 verse 17. If you help the poor, you are lending to the Lord and he will repay you. என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? If you help the poor, you are lending to the Lord and he will repay you. Okay friends, நீங்களும் ஜானி மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். சரியா? Bye. ஹாய் கிட்ஸ், இத்தனை நாள் நம்மளோட கிராஃப்ட்ஸ் எல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணீங்க. எஸ், ஹெல்ப் லைக் ஜீசஸ் இல்லையா? ஸோ
நம்ம எப்பவுமே ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஆண்டவரே எனக்கு ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கணும். சரியா? நம்மளால எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் நம்மளால யாருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரு கியூட் கிராஃப்ட் வந்து ஆண்டி பிளான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காட்டவா? கம் லெட்ஸ் see the craft. இந்த கிராஃப்ட்டுக்கு நமக்கு தேவையான திங்ஸ், ஒரு 3 கலர்ஸ்ல ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அதுல எல்லோ கலர், பிங்க் கலர், பிளாக் கலர். எல்லோ கலர்ல CD சைஸ்ல ஒரு சர்க்கிள், அதை விட சின்ன சைஸ்ல ஒரு சர்க்கிள். பிளாக் ஃபோம் ஷீட்ஸ்ல கொஞ்சம் தின் ஸ்ட்ரிப்ஸ் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். குட்டி 2 சர்க்கிள்ஸ், அப்புறம் ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் ஒரு 4 கிளிப்ஸ், கிளாத் கிளிப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். பிங்க் கலர்ல இந்த மாதிரி ஓவல் ஷேப் இல்லாட்டி லீஃப் ஷேப்ல பெருசா 2 சின்னதா 2 அண்ட் ஒரு குட்டி கர்வ். ஓகேவா? அதுக்கப்புறம் 4 தின் ஸ்ட்ரிங்ஸ் வச்சிருக்கேன், சின்னதா. பெருசா ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சிசர்ஸ், அப்புறம் ஃபெவிகால். நம்ம இப்ப இந்த கிராஃப்ட் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இதோட இந்த கார்னர்ல இப்படி லைட்டா இந்த க்ளூவை போட்டு இந்த குட்டி சர்க்கிளை இந்த பிக் சர்க்கிள் மேல வச்சு ஒட்டிடலாம். 2 ஐஸ் நம்ம கொடுத்துடலாம். இதுக்கப்புறமா இந்த குட்டி பிங்க் கர்வ் வந்து நான் வாய்க்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுல கொஞ்சம் க்ளூ போட்டு இப்படி வாயை ரெடி பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப்பை நம்ம இங்க கீழே வச்சு ஸ்டிக் பண்ண போறோம். இதை ஒட்டினதுக்கு அப்புறமா இந்த தின் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஆனா இப்படியே ஃபிக்ஸ் பண்ணா நல்லா இருக்காது இல்லையா? அதனால ஒரு கர்வா இதை கட் பண்ணிக்க போறோம். சரியா? அதுக்கு முன்னாடி இதுல ஒரு சின்ன ஒர்க் இருக்கு. இந்த கிளிப்ஸ் எல்லாம் நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இந்த இடத்துல நம்ம எப்படி அட்டாச் பண்ண போறோம்? இந்த தின் ஸ்ட்ரிங் வச்சிருக்கேன் இல்லையா? நான் ஆண்டி ஸ்ட்ரிங் வச்சிருக்கேன். உங்ககிட்ட இந்த ஸ்ட்ரிங் இல்லைன்னா அப்பா அம்மா கிட்ட சொல்லி த்ரெட் வச்சு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கிளிப்ஸை இதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பிக் சர்க்கிளோட பேக் சைட்ல நான் இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரிங்கை நல்லா முறுக்கிட்டேன். ஸோ இந்த கிளிப்பிங்கை நல்லா ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி இங்க ஒரு கிளிப், இங்க ஒரு கிளிப், இங்க ஒரு கிளிப் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 4 கிளிப்ஸையும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த தின் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் நம்ம ஒரு கர்வ் மாதிரி அப்படியே இந்த கார்னர்ஸ் மட்டும் கட் பண்ணி ஒரு கர்வை மாத்திக்கலாம். சரியா? இப்போ இந்த தின் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கர்வ்ஸ் மாதிரி நம்ம வெட்டி வச்சுக்கிட்டோம். இது இந்த கம்பி தெரியாத மாதிரி இங்க நம்ம ஒட்டிடணும். ஓகேவா? நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். இன்னும் ஒரு தின் ஸ்ட்ரிப் எடுத்து நான் இந்த மாதிரி டென்டக்கிள்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டென்டக்கிள்ஸை நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? நல்லா ஸ்டிக் பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நம்ம அழகா இங்க கர்வ் ஷேப்லயே கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இத மாதிரியே நம்ம இந்த 2 பெரிய விங்ஸ் வந்து மேலேயும் இந்த 2 சின்ன விங்ஸை
கீழேயும் நம்ம ஸ்டிக் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபுல்லா ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கு அப்புறம் இந்த லாஸ்ட் பிக் ஸ்ட்ரிங்கை இந்த மாதிரி ஹெட் சைட்ல நம்ம இப்படி கொடுத்து பின்னாடி இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்னோட ஒன்று சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்க கிட்ஸ், நமக்கு ரொம்ப அழகான இந்த ஹனிபி கிடைச்சிருக்கு. இந்த ஹனிபி வித் இந்த 4 clips. இந்த 4 clips எதுக்கு தெரியுமா? இட் ஷோஸ் த ஹெல்பிங் ஹேண்ட்ஸ். சரியா? அந்த 4 clipsல நீங்க குட்டி குட்டியா பண்ற ஆரிகாமிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ், பேப்பர் கிராஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க இதுல போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க வீட்ல எல்லா இடத்துலயும் அதை செதற விட்டீங்கன்னா அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அம்மாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக குட்டி குட்டி பேப்பர் கிராஃப்ட்ஸ் எல்லாம் நீங்க இதுல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரே இடத்துல இருக்கும். சரியா? உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கிராஃப்ட் பிடிச்சிருக்கா? ஸோ எவ்ரிடே ஆண்டவர் கிட்ட ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் எனக்கு கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்கணும். சரியா? வாட் இஸ் ஆர் தீம்? ஹெல்ப் லைக் ஜீசஸ். ஹலோ குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? ஆமேன், வெரி குட். இன்றைக்கும் ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மெயினாக ஒன்று சொல்லணும்னு நான் நினச்சேன். நீங்கள் பண்ணுற கிராஃப்ட்டு, நீங்கள் சொல்கிற வசனம்லாம் பார்த்தீங்கன்னா த பெஸ்ட்டாக இருக்குது. ஒரு கிளாப் கொடுத்துடலாமா? நமக்கே வெரி குட் சில்ட்ரன், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுவும் அந்த கால்லாம் வச்சு நீங்கள் நடந்து கால் மாதிரி வாக் லைக் ஜீசஸ்க்கு பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா? அங்கிள் லவ்ட் இட். சூப்பராக இருக்குது, வெரி நைஸ். கண்டினியூ பண்ணுங்க, இதே மாதிரி பண்ணுங்க. உங்களுடைய ஆக்டிவிட்டிலாம் பார்த்து வெரி வெரி ஹாப்பி. உங்களுக்கும் இது ரொம்ப ஜாலியாக இருக்கும், பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அது மாதிரி ஜீசஸ் மாதிரி மாறுறதுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். காட் பிளஸ் யூ. சரி, இன்னைக்கு என்ன தீம்? இன்னைக்கு என்ன தீம் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? ஜீசஸ் மாதிரி என்ன பண்ணும்? ஹெல்ப் பண்ணும். எஸ், ஹெல்ப் லைக் ஜீசஸ். இயேசுவை போல் உதவி செய்யணும். வண்டர்ஃபுல். ஓகே, ஸோ இன்னைக்கு அந்த அக்காங்க சொன்ன கதை, அந்த பாட்டு, வசனம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த வசனத்தை மறக்காமல் நிறைய டைம் சொல்லி சொல்லி பார்த்து நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய வசனம் தான் நமக்கு லைஃபே கொடுக்கும். ஆண்டவருடைய வசனம் நம்ம கரெக்டாக நம்ம நடத்திக்கிட்டு போகும். அதனால வசனத்தை என்றைக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? அலட்சியம் பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. விளையாட்டுத்தனமா வசனத்தை விட்டுறக்கூடாது. வசனத்தை கெட்டியா பிடிச்சுக்கணும். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். சரியா? எக்ஸைட்டடா இருக்கீங்களா? எல்லாம் கேர்ஃபுல்லா உட்காந்துக்கோங்க, பார்க்கலாம். அங்கிள் சொல்ற கதையை கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்களா, வேற ஒரு சிட்டியில ஒரு மீட்டிங்காக போயிருந்தாங்க. ஸோ ஃப்ளைட் ஏறி தான் அந்த சிட்டிக்கு போகணும். அந்த சிட்டிக்கு போயிட்டு அன்னைக்கு மீட்டிங் முடிச்சு திருப்பி ஃப்ளைட் ஏறி அவங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு. டைம் ஆனோடனே ஏர்போர்ட்டுக்கு அவசரமாக ஓடுறாங்க. மட்டன் செம்ம ஸ்பீடாக ஏர்போர்ட்டுக்கு கடன்னு ஓடுறாங்க. அந்த போகிற அவசரத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க போகிறது லாஸ்ட் ஃப்ளைட்டு விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃப்ளைட் இல்லை, அடுத்த நாள் தான் போக முடியும். ஸோ அவசரமாக ஓடுறாங்க. ஓடும்பொழுது ஓடிட்டு இருந்த இந்த 3 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே சேர்ந்து தான் திடீர்னு அங்கே அந்த ஏர்போர்ட் நுழையிறதுக்கு முன்னாடி வெளியில் ஒரு டேபிள் வச்சு ஒரு கூடை வச்சு ஒரு சின்ன பிள்ளை வந்து ஆப்பிள் வித்துட்டு இருந்தாங்க. போகிற அவசரத்தில் ஃப்ளைட்டை பிடிக்கணுமே, விட்டுறக்கூடாதுன்னு போகிற அவசரத்தில் கூட்ட நெரிசலில் திடீர்னு அந்த ஆப்பிள் இருக்கு அந்த கூடையை தட்டி விட்டாங்க. தட்டி விட்டு ஓடிட்டாங்க. ஏன்னா ஃப்ளைட்டு முக்கியம், அதனால ஓடிட்டாங்க. ஓடுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் கீழே விழுந்து அப்படியே எல்லா பக்கமும் செதறி ஓடுது. அப்போ அவர் அங்கே தூரத்துலேருந்து ஓடும்பொழுது அந்த ஒரு ஃப்ரெண்டு திரும்பி பார்த்து அவருக்கு மனசே கேட்கல. ஐயோ இப்படி தட்டி விட்டுட்டோமே, அவங்க கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படியாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடலான்னு கிட்ட ஓடி வந்தாதான் தெரியுது அந்த ஆப்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிள் வித்துருந்த புள்ள இப்படி தடவி 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 எடுக்கிறாளாம். அப்போ தான் அவர் பார்த்தோன்னு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. என்னது? அந்த ஆப்பிள் வித்த பிள்ளைக்கு கண்ணு தெரியாது. அவருக்கு இன்னும் மனசு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. ஐயோ சரி இப்படி ஆயிடுச்சே இந்த பிள்ளைக்கு
இப்படி பண்ணிட்டோமே, நம்ம தட்டி விட்டனால பாருங்க அப்படியே ஆப்பிள்லாம் செதறி போயிடுச்சு. அவளுக்கு அதுலேருந்து என்ன வருமானம் வருமோ இன்னைக்கு அதுவும் போயிருக்குமே, இப்படி கண்ணு தெரியாத ஒரு பிள்ளைக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்ட்டு அப்புறம் உதவி செய்யணும்னு பார்க்குறாரு. ஃப்ளைட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைசியில் ஒரு முடிவு எடுத்துடுறாரு, இப்படிப்பட்டவங்கள நம்ம விட்டுட்டு போனால் நல்லதில்லை, அவங்களுக்கு உதவி செய்யணும்ன்ட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் இந்த ஃப்ளைட்டில் போயிடுங்க, எனக்கு ஒரு சின்ன அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்குது, நான் முடிச்சுட்டு நாளைக்கு வந்துடுறேன் அப்படி நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாரோ அப்படியே செதறி போய் இந்த ஆப்பிள்லாம் போய் தேடி தேடி எடுக்கிறார். சில ஆப்பிள்லாம் சிலரோட கால் பட்டு அப்படியே குழகுலான்னு செதஞ்சு போச்சு. வேண்டாதெல்லாம் தூக்கி போட்டு முடிஞ்ச அளவுக்கு செதறி இந்த ஆப்பிள்லாம் பொறுக்கி திருப்பி அந்த பேக்கில் போட்டு கொண்டு வந்து அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு அவர் சொன்னாராம், ரொம்ப சாரிம்மா, தெரியாமல் இடிச்சிட்டேன், நிறைய லாஸ் ஆகிடுச்சு, நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன் அந்த லாஸ்லேருந்து ரிகவர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடையில் ஆப்பிள்லாம் அடிக்கிட்டு அவருக்கு கொடுத்தாங்க. அப்போது அந்த ஆப்பிள் வித்துட்டு இருந்த பிள்ளை கேட்டுச்சான். கொஞ்ச நேரம் அவன் கண்ணு தெரியாதுல்ல, அந்த ஐயா சொல்றதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்துட்டு அப்போ திடீர்னு ஒரு கேள்வி கேட்டுச்சான், ஐயா நீங்க தான் இயேசுவா அப்படின்னு கேட்டுச்சான். என்ன கேட்டுச்சான் சொல்லுங்க, நீங்க தான் இயேசுவா, நீங்க தான் இயேசுவா, நீங்க தான் ஜீசஸா அப்படின்னு இந்த ஆப்பிள் வித்த பிள்ளை இந்த ஆப்பிள்லாம் பொறுக்கி எடுத்து கொடுத்தாரு அவர்கிட்ட கேக்குது. இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னம்மா கேட்குற, என்னம்மா சொல்ற, நீ ஜீசஸா நானா அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சான், ஐயா ஜீசஸ்னு ஒருத்தர் இருக்காருன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், அவரு யாரையும் உதாசீனப்படுத்த மாட்டாரு, யாரையும் அலட்சியம் பண்ண மாட்டாங்க, யாரா இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்வாங்க, அவங்களுக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல ரொம்ப உதவி செய்வாங்க, ஏழை ஜனங்கள் மேல உதவி தேவைப்படுறவங்க மேல ரொம்ப இரக்கமா இருப்பாங்க அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த ஜீசஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அவர் இது வரைக்கும் நான் சந்திச்சதில்லை, அவங்க சொன்ன மாதிரியே நீங்க ஹெல்ப் பண்றீங்களா, அதனாலதான் நான் கேட்குறேன், நீங்க தான் அந்த ஜீசஸா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அவருக்கு அது கேட்டோன்னா அவருக்கு ஹார்ட் ரொம்ப உடஞ்சி போச்சு. ஆண்டவரே, ஒருவேளை நான் மட்டும் இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு இதெல்லாம் எடுத்து கொடுக்காம போயிருந்தேன்னா எப்படி இருந்திருக்கும், இப்படி நீங்க எனக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி உதவி செய்யணும்னு வந்தா அந்த பிள்ளை நீங்க தான் என்னை இயேசுவான்னு கேட்கிறாளே அப்படின்ட்டு அவர் கையில என்ன ஹெல்ப் பண்ண முடியுதோ எல்லாத்தையும் அந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டு அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டார். அவர் யோசிச்சு பாருங்களேன், ஒரு சின்ன உதவி தான், அந்த உதவி செய்யும் பொழுது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய ஜீசஸ் கிரைஸ்டையே நம்ம பிரதிபலிக்கிறோம். பிரதிபலிக்கிறது, ரிஃப்ளெக்ட் பண்றது அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஸ்கூலுக்குலாம் ட்ரெஸ் ஆகிட்டு இல்லை சர்ச்சுக்கெலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, அப்படியே ஓட்டிடுவீங்களா? இல்லை, ஒரு டைமாவது எப்படியாவது கண்ணாடி முன்னாடி நிற்பீங்க தானே, ஒரு டைம் சும்மா மிரர் முன்னாடி நின்று ட்ரெஸ் நல்லா இருக்கா, பவுடர் போட்டிருக்கோமா, தலை வாரி இருக்கோமா, எல்லாவற்றையும் பார்ப்போம் தானே. அப்போ நீங்கள் மிரர் முன்னாடி நின்னா மிரர்ல யார் தெரிவா? மிரர்ல தெரியுறது யாரு? நீங்க தான் தெரிவிங்க இல்லையா? அதுதான் உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன், உங்களுடைய பிரதிபலிப்பு. அப்போ பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம ஜீசஸ் மாதிரியே நம்மள ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுமா? இயேசு எவ்வளோ நல்லவரா இருந்தாரோ, எவ்வளோ அன்புள்ளவரா இருந்தாரோ, எவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தாரோ, அதே போல நீங்களும் நானும் அவரை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி வாழணும் அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அதனால தான் பி லைக் ஜீசஸ் அப்படின்ற தீமை நம்ம தியானிக்கிறோம். இன்னைக்கு ஜீசஸ் மாதிரியே ஹெல்ப் பண்றது எப்படின்னு கத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த சின்ன பிள்ளைக்கு ஜீசஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கா, பார்த்ததில்ல, ஒருத்தர் உதவி செய்யறாங்கன்னு அவங்க தான் ஜீசஸோ நினைக்க தோணி இருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உதவி செய்யும் பொழுது ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். பாருங்க, இந்த தட்டி விட்டது 3 ஃப்ரெண்ட்ஸ்ல தட்டி விட்டுட்டாங்க, மற்ற 2 பேர் போயிட்டாங்க பாருங்களேன், ஒருத்தர் மட்டும்தான் இருந்தாங்க. இனி ஆண்டவர் நம்மள அந்த மாதிரி தான் சாக்ரிஃபிஷியலா தேவையில் இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா? கஷ்டப்படுறவங்க, பசியில் இருக்கிறவங்க, துயரத்தில் இருக்கவங்க, ஹெல்ப் தேவைப்படுறவங்க, அவங்களுக்குலாம் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பு
கண்டிப்பாக நம்ம செய்யணும். சில நேரத்தில் ஐ யாராவது வயசான ஆன்டி அங்கிள் யாராவது வெயிட்டான பேக்கை தூக்கிட்டு இறங்குனாங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர் அந்த பேக்கை அவங்க கொஞ்சம் வீடு வரைக்கும் பக்கத்தில் இருந்தால் கொடுப்பீங்களா, தூக்கிட்டு போவீங்களா? அது ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஹெல்ப் இல்லையா? யாரோ ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அப்படின்னா உங்களால் முடிந்தது அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை நீக்கிறது ஹெல்ப் பண்ண முடியும்னா ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அப்போ 2 காரியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இயேசு எப்படி ஹெல்ப் பண்ணாரோ அது மாதிரி ஹெல்ப் பண்ணார். எப்படி ஹெல்ப் பண்ணாரு? அவரு அவங்களுக்கு திரும்பி என்ன கிடைக்கும் அப்படின்னு எதுவுமே எதிர்பார்க்காம ஜீசஸ் ஹெல்ப் பண்ணாரு. இப்போ இந்த ஆப்பிள்லாம் பொறுக்கி திருப்பி அந்த பிள்ளைகிட்ட அந்த அந்த அங்கிள் கொடுக்குறாருல, அவருக்கு அதனால ஏதாவது லாபம் கிடைச்சதா? ஒன்றும் இல்லை. அவர் இருந்தது தான் கொடுத்துட்டு வந்தாரு. ஆனால் பாருங்க, அதுதான் சாக்ரிஃபிஷியலான ஹெல்ப். புரியுதா? எனக்கு எனக்கு இதுல எனக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு எதிர்பார்க்காம, எதையுமே எதிர்பார்க்காம நம்ம செய்யறதுதான் உண்மையான உதவி. சில நேரத்துல அப்படிப்பட்ட உதவி செய்யறதுக்கு நம்முடைய சில சௌகரியங்களையும் நம்முடைய சில சந்தோஷங்களையும் கூட நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த அங்கிளுக்கு நான் சொன்ன கதையில பாத்தீங்கன்னா, எல்லாரும் அன்னைக்கு நைட்டே வீடு போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா அன்னைக்கு நைட் அந்த அங்கிள் மட்டும் வீட்டுக்கு போக முடியல. ஏர்போர்ட்லேயே இருந்து அடுத்த நாள் ஒரு ஃப்ளைட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போறாரு. அப்போ அது என்னது? ஒரு சாக்ரிஃபைஸ். அவருடைய ஓன் சந்தோஷத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி, கம்ஃபர்ட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி உதவி செய்யறாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா, ஜீசஸ் அப்படிதான் நம்மளுக்கு உதவி செய்தார். நம்மளால அவருக்கு திரும்பி என்ன கொடுக்க முடியும்னு ஜீசஸ் ஒரு நாள் எதிர்பார்க்காம நமக்கு உதவி செய்தார். சாக்ரிஃபைஷியலா ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அது போலதான் நீங்களும் நானும் எல்லாருக்கும் எப்பொழுதும் உதவி செய்யறவங்களா இருக்கணும். நம்ம அப்படி ஹெல்ப் பண்ணோம்னா நம்ம யாரை ரிஃப்ளெக்ட் பண்றவங்களா மாறிடுவோம்? ஜீசஸை ரிஃப்ளெக்ட் பண்றவங்களா மாறிடுவோம். வெரி குட். சரி, எத்தனை பேரு அப்படி நான் இனிமே ஜீசஸ் மாதிரி உதவி செய்ய போறேன்னு சொல்றீங்க? கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். வெரி குட். காட் பிளஸ் யூ. சரி, இப்போ நம்ம 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 எப்பவுமே பாடுவோமே பிரேயர் சாங், இயேசுவே உம்மை நேசிப்பேன், உம்மை போல வாழ்ந்திடுவேன் அப்படின்னு அந்த பிரேயர் சாங் ஒரு டைம் பாடிட்டு நல்லா கண்ணை மூடி ஜோம் பண்ணிக்கலாமா? என்ன ஜோம் பண்ண போறோம்? ஏசப்பா, இனிலிருந்து உங்களை மாதிரியே நான் உதவி செய்ய போறேன், எனக்கு உதவி செய்யுங்க. கேட்போமா ஆண்டவர்ட்ட? இயேசுவே உம்மை நேசிப்பேன். இந்த பாட்டெல்லாம் சேர்ந்து பாடுவோமா? இயேசுவே உம்மை நேசிப்பேன், இயேசுவே உமக்காய் வாழுவேன். பாடுங்கம்மா எல்லாரும். இயேசுவே உம்மை நேசிப்பேன், இயேசுவே உமக்காய் வாழுவேன். உம்மை போல நேசிப்பேன், உம்மை போல உதவிடுவேன், உம்மை போல மன்னிப்பேன், உம்மை போல வாழுவேன். சொல்லுங்க. உம்மை போல நேசிப்பேன், உம்மை போல உதவிடுவேன், உம்மை போல மன்னிப்பேன், உம்மை போல வாழுவேன். Shall we just sing this song in English? Let's say, Jesus, I love you. Jesus, I will live for you. I will love like you. I will help like you. I will forgive like you. And I will live like you. Shall we just sing this song? Jesus, I love you. Jesus, I live for you. Jesus, I love you. Jesus, I live for you. Let's say, I love like you, I'll help like you, I'll forgive like you, I'll live like you. I love like you, I'll help like you, I'll forgive like you, I'll live
Shall we just close our eyes and just say a small prayer? கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? என்ன ஜெபம் பண்ண போறோம்? உங்களை மாதிரியே தன்னலம் இல்லாம சாக்ரிஃபிஷியலா எதிர்பார்க்காம முழு மனசோட நாங்களும் உதவி செய்யணும் ஆண்டவரே. உங்க அன்பு என்ன அப்படின்னு அந்த உதவிகள் மூலமா நாங்க காண்பிக்க ஆசைப்படுறோம். அப்படி நாங்க வாழ்றதுக்கு எனக்கு உங்க கிருபையை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? சரி, அங்கிள் ஜெபம் பண்ண என் கூட ரிப்பீட் பண்ணுங்க. Just join your hands and close your eyes. கரங்களை கூப்பி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இயேசு சுவாமி, இந்த 5th day VBS-க்காக நன்றி. Help like Jesus என்று நாங்க கத்துக்கிட்டோம். நாங்க கத்துக்கிட்டது போலவே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. சாக்ரிஃபிஷியலா எதையும் எதிர்பார்க்காம தியாகமா உண்மையா உதவி செய்ய உங்களுடைய அன்பை எல்லாருக்கும் வெளிப்படுத்த எனக்கு கிருபை கொடுங்க. Jesus name I pray. Amen. Praise the Lord. நீங்க ஜெபம் பண்ண மாதிரியே ஜீசஸ் உங்க மேல கிருபையை ஊற்ற போகிறார். You are going to help like Jesus. அப்ப நம்ம ஹெல்ப் பண்ணும்போது என்ன பண்றோம்? இயேசுவை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றோம். We reflect the love of Jesus to others. Hallelujah. So help without expecting anything and help sacrificially. God bless you. நாளைக்கு திரும்பி வந்து உங்களை பார்க்க போறேன். Bye bye. See you. Christ was truly God, but he did not try to remain equal with God. Instead, he gave up everything. Therefore, as God has chosen people holy and dearly loved, clothing yourselves with compassion, be completely humble and gentle, be patient, bearing with one and another in love. The Lord is good to all. He is compassion. All is made. Praise the Lord. Who, being in very nature God, did not consider equality with God something to be used in his own advantage. Rather, he made himself nothing. God is good to all. See as we are all. Colossians chapter 3 verses 12. Put on them as God's chosen one, holy and beloved, compassionate heart, kindness, humility. Therefore, as God's chosen people, holy and dearly loved, clothe yourselves with compassion, kindness. Be completely humble and gentle. Be patient, bearing with one another in love. And he even died on the cross. Philippians 2 6-8. God is good to all, and his tender mercies are over all his works. Equal to God. Instead of this, of his own free will, he gave up all he had and took the nature of a servant. He became a human being and appeared in human likeness. He was Psalms 145:9. The Lord is good to all. He has compassion on all he has made. With all aloneness and gentleness, with long suffering, bearing with one another in love. The Lord God is good. He compassion
for everyone. Psalms 140. Who, being in the form of God, thought it not robbery to be equal with God, but made himself of no reputation, and took upon him the form of a servant. Be equal with God. But he made himself of no reputation, taking the form of a bondservant, and coming in likeness of men. Christ was truly good, but he did not try to remain equal with God. Instead, he gave up everything and bless the Lord, oh my soul, oh my soul. I worship his holy name. Sing like never before, oh my soul. I worship his holy name. The world or anything in the world. If anyone loves the world, the love of Father is not in him. Jesus loves me, this I know, for the Bible tells me so. Little ones in below, they are weak, but he is strong. Yes, Jesus loves me. Do not love the world or anything in the world. If anyone loves the world, the love of the Father is not in him. God so loved the world that he gave his one and only Son, that whoever believes in him shall not perish but have eternal life. John 3:16. The fiercest storms and in places where there is constant fear, he is our comforter. Jesus did not feel constant guilt in life, nor fear in death. We are called to do the same. We are the children of God. His gift of love and righteousness, scorned by the ones he came to save. The one that flows as Jesus died. The wrath of God was satisfied. For every sin on him was laid. உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூடாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. If God raised Jesus to life, God's Spirit now lives in you, and he will raise you to life by his Spirit. God who raised Jesus from death lives in you. Then he who raised Christ from death will give life to your mortal bodies by the presence of his Spirit in you. Thank you. 1 John 2:15. Do not love the world or anything in the world. If anyone loves the world, the love for the Father is not in them. Do not love the world or the things of the world. If anyone loves the world, the love of the Father is not in him. Thank you. Neither the things that are in the
world. If any man love the world, the love of the Father, all the things in the world. If anyone loves the world, the love of the Father is not in him. Amen. God's Spirit raised Jesus to life. God's Spirit now lives in you, and He will raise you to life. Raise Jesus to life. God's Spirit now lives in you, and He will raise you to life by His Spirit. He that raised up Christ from the dead shall also quicken your mortal bodies by his Spirit that dwelleth in you. Romans Jesus from the dead lives in you, then who raised Christ from the dead by the presence of his Spirit in you. Amen. Praise Lord. Romans chapter 8 verse 11. But if the Spirit of Him who raised Jesus from death dwells in you, He who raised Christ from dead will also give you life to your mortal bodies through his Spirit dwells in you. Amen.